பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்போ நீ மரியாதையை எந்திரிச்சு பேசுற. நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப பாதி தூக்கத்துல இருக்கேன். என்னால எழுந்திருக்க முடியாது. போங்க. இப்ப நான் இங்க வந்துட்டு இருக்கும்போது நீ வெளியே நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நீ இப்பதான் படுத்திருக்க. சும்மா தூங்குற மாதிரிலாம் நடிக்காத ராதா. எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. ஏன் என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? என்ன நாங்க உன்னை தொலை பண்றோமா? நீ தான் எல்லாரையும் தொலை பண்ணிட்டு இருக்க. ராதா உண்மையை சொல்லு. நீ அன்னைக்கு பிரியாக்கா கூட ஹோட்டலுக்கு போனல? என்னைக்கு? எந்த ஹோட்டலுக்கு? தெரியாத மாதிரி நடிக்காத. ஃப்ரீ கூப்பன் நான் பிரியாக்கா கிட்ட கொடுத்து அனுப்பின அன்னைக்கு நீ பிரியாக்கா கூட ஹோட்டலுக்கு போன. உண்மைதானே? நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது பதுங்கி பதுங்கி வந்ததையும் நான் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் வரல. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 4 போடு போட்டா எல்லாம் தன்னால ஞாபகத்துக்கு வரும். ராதா உண்மையை சொல்லிடு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எதுவும் நடக்கலையே. என்ன நடந்துச்சு? ராதா நடிச்சது போதும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இல்ல வீட்ல உள்ள அத்தனை பேர்கிட்டயும் உன்னை பத்தின உண்மையை ஃபுல்லா சொல்லிடுவேன். மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லிடு. பிரியாக்கா என்னை ஏமாத்துனாங்க. பதிலுக்கு நானும் பிரியாக்காவை ஏமாத்தினேன். இதுல என்ன தப்பு? பிரியாக்கா நமக்கு மூத்தவங்க, பெரியவங்க. நம்ம 2 பேருக்கும் அவங்க அக்கா. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீ என்ன பண்ண? என்னவோ நானே எல்லா தப்பையும் பண்ண மாதிரி சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு நாள் பிரியாக்கா என் மேல பூவை போட்டு யாரோ என்ன விரும்புற ஒருத்தர் தான் என் மேல பூவை போட்டதாவும் என்ன விரும்புறதாவும் சொன்னாங்க. அப்புறம் பார்க்குக்கு கூட்டிட்டு போய் ராம் மாமாவை எனக்கு காட்டி, இவர் பேரு லக்ஷ்மணன். ராம் லக்ஷ்மணன் 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. லக்ஷ்மணன் மாமாவை நீ லவ் பண்ணணும்னு சொல்லி என் மனசுல ஆசையை தூண்டி விட்டாங்க. லக்ஷ்மணன் பேசுற மாதிரி ஆண் குரல்ல பானுமதி சித்தி என்கிட்ட போன்ல ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. நான் மட்டும் சும்மா விட்டுருவேனா? அதனால்தான் பிரியாக்காவுக்கும் ரவி மாமாவுக்கும் நடுவுல பிரச்சனையை உருவாக்கி விட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இது பாரு, அவங்க என்ன பண்ணாங்கன்றத பத்தி நீ சொல்ல வேண்டாம். நீ என்ன பண்ண அத சொல்லு. ஆமா, நான் தான் பண்ணேன்.